துலாம் ராசி தராசு போல எல்லா விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி சமமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க. நீங்கள் பாருங்களேன், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீதியை நிலைநாட்ட முயற்சி செய்வீங்க. உங்கள் ராசி சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க அமைதியானவங்களா இருப்பீங்க. அதே போல் கவர்ச்சிகரமான ஆளுமை மிக்க தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த பேச்சு திறமையில் ராஜ தந்திரிங்களா இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. கடினமாக இருக்கக்கூடிய சூழலை கூட எளிமையாக கையாள தெரியும் உங்களுக்கு. அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவாங்க இவங்க. அதே போல் பாருங்களேன், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கூடையும் இணைஞ்சிருக்க விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. தனிமையை வெறுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். கடினமான சூழலை கூட எளிமையாக கையாள தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ராஜ தந்திரிகளாக பெரும்பாலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இந்த துலாம் ராசியில் சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி விசாகம் 1 2 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக அமைப்பு எப்படி உருவாகியிருக்கு, என்ன விஷயம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், என்ன விஷயம் உங்களுக்கு பலமாக இருக்கும், எது பலவீனமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக சிறப்பான உயர்வை நீங்கள் குலதெய்வத்தின் அருளால் பெற முடியும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்களேன். அந்த கமெண்ட்டை உங்கள் பிரார்த்தனை பாருங்கள், விரைவில் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த துலாம் ராசியில் உள்ளவங்க உங்கள் குலதெய்வம் தெரியல அப்படின்னா அதையுமே எளிய முறையில் கணிக்க முடியுங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பால் குலதெய்வத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய எல்லோரும் சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக பெற முடியும். ஏன்னா இந்த வாரத்தில் அதுவும் இந்த வருடத்திலேயே குலதெய்வத்தின் அருளை பெறக்கூடிய சிறப்பான ராசிகளில் துலாம் ராசி இருக்குது. அதனால் குலதெய்வம் தெரிஞ்சுக்கிட்டு வழிபடுங்க, நன்மைகளை பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த வாரம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் வருங்க புதன் சனி ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் பாருங்கள் நிறைய பிரச்சனையும் பின்னடைவும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பின்னடைவு நீங்குமா நீங்காதா அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும். இந்த வாரத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களை அரவணைக்குதுங்க. ஏன்னா அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ராகு இந்த கிரகத்தோட சேர்க்கை ஒரு இடத்துல அமையுது. இந்த கிரக சேர்க்கையால் பாருங்களேன், இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பண வரவையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பெற போகிறீங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இப்போ உண்டாகியிருக்கு. அதிர்ஷ்டத்தை நீங்களாக விரும்பலினாலும் சரிங்க, அதிர்ஷ்டம் உங்களை தானாக விரும்பி வரக்கூடிய நேரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஏன் பங்கு சந்தை மூலம் கூட நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறுவீங்க. அரசாங்கம் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளை நீங்கள் உண்டாக்குவீங்க. அலுவலகத்துலேயுமே பணி சுமை குறையும். குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுவாங்க. ரொம்ப நாளாக நினச்சிருந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி உங்களுக்கு வர தொடங்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். பயணங்களாலேயுமே நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். அலைச்சல் இருந்தாலுமே உங்கள் பயணத்தால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது, மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே போல் உங்களோட குடும்ப விஷயத்துலேயும் மற்றவங்களோட தலையிடுறதை அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை இந்த தங்க நகைகளை கூட மற்றவங்களுக்கு இரவல் கொடுக்காம தவிர்க்க பாருங்கள். நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் கேளுங்க. இது நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்லோகமாக இருக்குது.
இந்த வாரம் மங்கள காரியத்தில் இருந்து வந்த தடைகளுமே உங்களை விட்டு நீங்குது. பணவரத்து சீராக இருக்கும். வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா தொழில் வியாபாரம்லாம் நல்லா நடக்குங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், அதே போல் எந்த அளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதனால் கரெக்டாக வாய்ப்புகளை உருவாக்கி பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான கோளாறு ஏற்பட்டு நீங்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டையுமே சின்ன சின்னதாக சில்லறை சண்டை ஏற்பட்டு நீங்கும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் இருக்கிறதுனால நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அதை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுமே பார்ட்னர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். வரவு செலவுகள்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் உண்டாகக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதே போல் அவங்க அதிகாரிகள் கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு இது கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயலுமே திடீர்னு உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படி இருக்கும். கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட திடீர் பிரச்சனை வரும், வாக்குவாதம் வரும். அதனால் கவனமாக இருங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்களேன், எல்லாமே நல்லதாக இருக்கும். வாக்குவாதம் செய்யாதீங்க. ஏன்னா வாக்குவாதத்தால் தான் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் பாருங்கள் கருத்து வேறுபாடு வரலாம். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிலர்லாம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்து வெளியில் தங்குற மாதிரியான வாய்ப்பு இருக்குங்க, குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முழு மனதில் இப்போ வந்து தொழில் வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் எந்த ஒரு வாக்குவாதமோ சண்டையோ செய்யாதீங்க. அவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும் இல்லையா? சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்து தொழில் வியாபாரத்திலேயே நீங்கள் கவனம் செலுத்த முடியாத சூழல் உருவாகும். குடும்ப சூழலில் அமைதி நிதானம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், உங்களுக்கு தேவையில்லாமல் வீண் அலைச்சல் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை போல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் உறவினர்கள்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. வார்த்தைகளில் நிதானம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனையை ஏற்படுத்திடும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்களை பற்றின விமர்சனம் யாருக்கிட்டையுமே செய்யக்கூடாது. விமர்சனம், கேலி, கிண்டல், பேச்சு இதை தவிர்க்க பாருங்கள். படிக்கிற இடத்துல கல்வியில் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு மாணவர்கள் சக மாணவர்கள்கிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மனதில் ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ இருக்குங்க. ஏன்னா தொழில் வியாபாரத்தில் சிறப்பான உயர்வு இப்போ இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்ணும் கருத்துமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபடணும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. புதுசாக ஒருத்தங்க வராங்க, நிறைய லாபம் வரும் அப்படின்னு ஏதாவது புது விஷயத்த சொல்லி புதுசாக நிறைய முதலீடு போட சொன்னாங்க அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்கள். கெட்ட கனவு இந்த நேரத்தில் வரும். எதிர்பாராத இடமாற்றங்களும் வரலாம். உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. உணவு வழக்கத்தை முறையாக சீராக கடைபிடிங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்களேன், எதிர்பார்த்த பணம் கைக்கு வர கொஞ்சம் தாமதமாகும். அதனால் திடீர் பணவரவு நெருக்கடி வரலாம். கவனம் தேவை. இடம் பொருள் தெரியாமல் பேசுகிறதையும் இடம் பொருள் தெரியாமல் அடுத்தவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதையும் தவிர்க்க பாருங்கள். பண வசூல் கொஞ்சம் தாமதப்படுது. ஆனால் வீண் அலைச்சல் கொஞ்சம் வேலை விஷயத்தில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பயணம் திடீர்னு வரும். கூடுதல் பொறுப்புகள், அடுத்தவங்க பணியை நீங்கள் செய்கிறது இதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். பெரும்பாலும் உங்களோட பொறுப்புகளை அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்காமல் நீங்களாக உங்கள் வேலையை செய்கிறதும் நல்லது. மற்றவங்களோட வேலையை வாங்கி செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா அதில் பிரச்சனை வருது அப்படின்னா முழு பொறுப்பும் நீங்கள் ஏற்று நடக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருங்க. தேவையற்ற பயணம் செல்லும் பொழுது அதை தவிர்க்க பாருங்கள். கூடுதல் பொறுப்புகளை திறமையாக கையாளுங்க. உங்களோட வேலையை கரெக்டாக நிதானமாக செஞ்சாலே நல்லது. அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பெரும்பாலும் அனுசரித்து போக பாருங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவு எல்லாமே நன்மையை தருங்க. பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றின கவலை உங்களுக்கு வரலாம். எதிர்பாராத செலவு கொஞ்சம் வரும். அடுத்தவங்ககிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். 3ஆம் நபரின் அறிமுகம் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும். எச்சரிக்கையாக இருங்க. பணவரத்து கொஞ்சம் தாமதப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேணால் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் சோதனை மிகுந்த காலகட்டமாக இருக்குங்க. ஏன்னா வாய்ப்பு இருந்தாலுமே கொஞ்சம் உங்கள் உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்கும், வாய்ப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போது வாய்ப்பு இருக்குது, உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் பின்னாடியும் வரும். உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்க இந்த உடற்பயிற்சி, தியானம், யோகா செய்கிறது நல்லது.
இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மை அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும். தினம்தோறும் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலும் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.